பொன்னி அப்கமிங் சீரியலில் பொன்னி காலைல தூங்கி எழுந்திரிக்கும் போது கெட்ட கனவு ஒன்று காண்றாங்க. அந்த கனவில் பொன்னி ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. அதனால் பொன்னி வீட்டை விட்டு ரொம்ப ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே வெளில போகிற மாதிரி கனவு காண்றாங்க. அந்த கனவு கண்டவுடனே பொன்னி டக்குனு ஏஞ்சி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது நம்மளால் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதா? அப்போது நியாயமாக இருந்தால் இதுதான் தண்டனையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக எனக்கு தேவையில்லாமல் இவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க? கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது நான் தான் அப்படின்னு சொல்லி என் மேலே பழியை போடுறதுல அப்படி இருக்கலாம் என்ன சந்தோஷம்? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோட்டோவை பார்த்து நினைக்கிறாங்க. சரி, நாம் வெளில போய் ஏதாவது ஆதாரம் கிடையாது தேடி பார்ப்போமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு பக்கம் இதை தேடி போனாலும் கிடைக்கவே மாட்டுது. நம்மளுடைய கெட்ட நேரமா அவங்களுடைய நல்ல நேரமானு தெரியல அப்படின்னு சொல்லி பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணாமலே உட்காந்தா கண்டிப்பாக அதனால் தோல்வி அடையிறது உறுதி. அதுக்காக ஃபீல் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் நாம் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பொன்னி காலையில் எழுந்துச்சி கிளம்புறாங்க. கிளம்பி போகிறத பார்த்தோன்னே இங்கே ஜெயா அப்புறம் பிரீத்தி சுந்தரம் எல்லாம் பார்க்குறாங்க. பாருங்கள், காலையிலே கிளம்பிடுறா, வெளில போயிடுறா, என்ன தான் பண்ணுறானே தெரில. கேட்டால் உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறா. உண்மை தான் நமக்கே தெரியுமே, இவ தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்கிறது. இருந்தும் அப்படி இவ என்ன தான் உண்மை கண்டுபிடிக்காதே தெரில. இந்த வீட்டில் சொகுசாக இருக்கலான்னு பிளான் பண்ணுறாப்புலுக்கு. ஆனால் சரி, அது ஒன்று மட்டும் உறுதி, இன்னும் 89 நாள் தான் இருக்குது. அந்த 89 நாளில் நீ எந்த உண்மையை கண்டுபிடிப்பது கிடையாது. ஏன்னா உண்மை தான் எங்களுக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் நீ என்ன பிளான் பண்ணுற, அப்போ என்ன திட்டம் போடுற அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே எல்லாருமே பொண்ணியை கடுப்பேற்றுறாங்க. இருந்தாலும் பொன்னி அது எதையுமே காலை வாங்கிக்காமல் அமைதியாக வெளில போகிறாங்க. அமைதியாக பொன்னி யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் போயிட்டுருக்காங்க. என்ன தான் பண்ண போகிறோம், எப்படி நாம் எந்த தப்புமே பண்ணலங்கிறத நிரூபிக்க போகிறோமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓரமாக போயிட்டுருக்கும்போது அங்கே 2 பேர் போகிறாங்க பைக்கில். அதுதான் அந்த கல்யாணத்தப்போ வந்து அந்த பிரச்சனை பண்ணாங்களே, அந்த 2 பேரும் பைக்கில் போகிறத பார்த்துறாங்க பொன்னி. பார்த்துட்டு உடனே அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் அந்த பைக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. டக்குன்னு பொன்னி ஒரு ஆட்டோ நிப்பாட்டி அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் ஃபாலோ பண்ணி போனாலும் அவங்க ஒரு இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் காணா போயிடுறாங்க. எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பொன்னிக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த 2 பேர் தான் அவங்கன்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பொன்னி திருதுன்னு முடிச்சிருக்க பார்த்துட்டு அந்த ஆட்டோக்காரர் கேட்குறாரு, என்னம்மா என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, 2 பேர் வந்தாங்களே பைக்கில், இப்போது நான் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைக்கை மட்டும் தான் நான் பார்த்தேன். நான் ஒரு நாடக கலைஞர்கள், அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் வந்தேன். ஆனால் அவங்க எந்த பக்கம் போனாங்கங்கிறது தெரியல. அவங்கள கண்டுபிடிச்சா தான் என் வாழ்க்கையே இருக்குது. என் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றப்பழி இருக்குது. அதை துடைக்கணும் அப்படின்னா அது அவங்களால மட்டும் தான் முடியும். அதுதான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் அவங்கள, என்ன பண்ணுறேன்னு தெரிலண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பொன்னி. உடனே அந்த ஆட்டுக்கு சொல்கிறாரு, நாடக கலைஞர் தெரியுமாம்மா நல்லா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமாண்ணா தெரியும்ண்ணா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, இங்கே பக்கத்தில் ஒரு நாடக கலைஞருக்கான இடம் இருக்குது, மேபி அவங்க அங்கே இருந்தால் இருக்க வாய்ப்பு இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம், வரீங்களான்னு கேட்குறாரு. பொன்னி ஒன்று சரிங்கண்ணா போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி உட்காராங்க. நேராக அந்த ஆட்டோ அந்த நாடக பள்ளிக்கு போகுது. போயிட்டு அங்கே ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்க பொன்னி. கேட்ட உடனே எதுக்காகம்மா கேட்குறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அவங்களை கொஞ்சம் பார்க்கணும், பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு விசாரிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா, ஆனால் அவங்க இப்போது இன்னொரு இடத்துக்கு நடிக்கிறதாக போயிருக்காங்க, இப்போ தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தோம் சார், பார்த்து தான் அவங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க, பிரச்சனை இல்லை சார், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, இந்த நாடக கலைஞர் குரூப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை கெடுக்கிற மாதிரி யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள எங்கள் நாடக சபாவில் வச்சுக்க மாட்டோம். உடனே அவங்கள இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் இந்தளவுக்கு வந்து பரபரப்பாக கேட்குறீங்களே, அதான் கேட்டேன். அவங்க தப்பு பண்ணாங்களா, அவங்களால உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லை சார், பிரச்சனை எதுவும் இல்லை, அவங்க நேரில் மட்டும் பார்க்குறோம், பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் ஒரு இடத்துக்கு நடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க பொன்னிக்கிட்ட. பொன்னி ஒன்று அந்த ஆட்டோக்கார்ட்ட சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அந்த 2 பேரும் நடிச்சிட்ருக்காங்க. பொன்னி வெயிட் பண்ணுறாங்க. நடித்து முடிச்சுட்டு வெளில வந்த உடனே அவங்கள போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க பொன்னி பார்த்தோன்னே ஷாக்காக வராங்க. ஐயோ இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பதறீங்க, பயப்படுறீங்க, என்ன எல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுதுமா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கு வந்தீங்க, ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க, எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நான் தான் நிப்பாட்டுன்னு சொல்லி ஏன் பேரை யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒன்றுமே பேசாமல் அப்படி அமைதியாக இருக்கவும், நீங்கள் இப்போது வாய் திறந்து பேசல அப்படின்னா, இப்போ தான் உங்கள் நாடக சபாவுக்கு போயிட்டு வந்தேன், உடனே போய் அவங்கள்ட்ட நீங்கள் பண்ண எல்லா ஃப்ராட்ஸையும் சொல்லி உங்களை அந்த நாடக சபையிலும் தூக்கிடுவேன். அது மட்டும் இல்லாமல்
போலீஸில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பாக உள்ளே தள்ளுவேன். இந்த பாருங்க உங்கள் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல இவங்க அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. உடனே இந்த ஆட்டோக்கார் வந்து, இங்கே பாருங்கள் அது என் தங்கச்சி, புரியுதா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத என் தங்கச்சிட்ட உண்மையை ஒத்துக்குங்க, இல்லை அப்படின்னா இப்போவே போலீஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்கார் வந்து மிரட்டினதை பார்த்து பொண்ணியே ஒரு நிமிஷம் பதட்டம் அடைஞ்சிடறாங்க. பரவாயில்லையே இந்த அண்ணன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டில் அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம்மா உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, அந்த உங்கள் வீட்டில் சுந்தரம் ஒருத்தர் இருக்கார்ல, ஆமாம் அவர் தான் எங்களை அப்படி பண்ண சொன்னார், அவர் சொல்லி தான் அங்கே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் உங்களை தேடி யார் வந்து கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்ன அடித்தாலும் உண்மையை சொல்லக்கூடாது, யார் கேட்டாலுமே பொண்ணி தான் நிப்பாட்ட சொன்னாங்கன்னு சொல்லி சொல்ல சொன்னாருங்க. அதனால தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லிட்டோம், ஏன்னா எங்களுக்கு அப்போதைக்கு பணம் தேவைப்படுச்சு, வேறு வழி இல்லை, அதனால் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா இந்த உண்மையை எங்கே கேட்டாலும் சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. உடனே தயங்குறாங்க. இங்கே பாருங்கள் இந்த உண்மையை எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி சொல்ல மறுத்தீங்க அப்படின்னா நான் உடனே போலீஸ் கால் பண்ணி உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த நாடக கலைஞர் கேட்குறாங்க, சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறோம், ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் எங்களை விட்டுடணும், எங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவில் அவங்கள அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பொன்னி நேராக ஃபஸ்ட்டு பொன்னி விட்டு உள்ளே போகிறாங்க. போன உடனே இங்கே சுந்தரம் நம்ம நக்கலாக பார்த்து உட்காந்துருக்காரு. என்ன போன உடனே வந்துட்ட, இப்படியே போகிறது சாப்பிட்றது வந்து தூங்குறது இதுதான் வேலையை உனக்கு இந்த வீட்டில் அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு இதுதான் வேலை, ஆனால் நீங்கள் தான் வந்து இந்த வேலையை பார்க்க மாட்டீங்க, வேறு வேலை யார் கூட எப்படி கெடுக்கலாம், யார் மேலே பழி போடலாம் இப்படி தானே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லவும், பவானி ஒன்று என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது, மரியாதை பேசுகிறது அவனுக்கு அப்படின்னு சொல்லவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்க்க தானே போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இப்போ வந்துருந்து ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சுந்தரம் யோசிக்கிறாரு. சரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது நான் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் யாரும் நம்பவே இல்லை, ஆதாரம் கேட்டீங்க, இப்போது என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் யாருக்கு மதிப்பு தரணும் தரக்கூடாது வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்னடி என்ன ஆதாரம் வச்சுருக்க காட்டு பார்ப்போம் அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாரு. உடனே இருங்க பொறுங்க கொஞ்சம் பொறுங்க, பதட்டம் அடைய வேணாம், காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகர் சண்முகம் சக்தி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. பொண்ணி எல்லாருமே வந்தோடனே சந்திரசேகர் கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சுன்னு கேட்குவோம். மாமா இங்கே இத்தனை நம்ம தேடிட்டு இந்த குற்றவாளி யாரும் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்களே இப்போ சொல்கிறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரம் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. உடனே சுந்தரம் பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்ன பொன்னி புது கதையா, எத்தனை தான் சொல்கிறது, எனக்கு ஒரு சம்மந்தம்னு சொல்லிட்டு உன் மேலே நான் ஒரு பழியை போட்டால் நீ என் மேலே பழியை போடுற அப்படி தானே, சும்மா பேசணும்னு பேசிகிட்டே இருக்காது, என்ன ஆதாரம் இருக்கும்ன்ட்டு அப்படின்னு சுந்தரம் கேட்க, இதுக்கு தான் வெயிட் பண்ணேன், ஆதாரம் தானே இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரனை கூப்பிட்றாங்க. அண்ணன் அவனை உள்ளே கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரனும் இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு உள்ளே போகிறாரு. அதை பார்த்து சுந்தரத்துக்கு ஒரே ஷாக்கு, தாங்க முடியல, இவங்க எப்படி பொண்ணு கையில் கிடச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், அவன்கிட்ட சொல்லியிருக்கோம்ல யார் வந்து கேட்டாலும் பொண்ணு தான் பணம் சொன்னான்னு சொல்லி எப்படி உண்மையை ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பார்த்துட்டு சுந்தரவனே எதுக்கு இப்போ இவங்களா இங்கே அழைச்சி வந்திருக்க, இவங்க தான் அதுக்கு பிரச்சனை காரணம், அவங்க தான் சொன்னாங்க பொண்ணு தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்க உடனே சுந்தரம் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் தான் பணம் கொடுத்துக்கலாம் பண்ண சொன்னாருன்னு சொல்கிறாங்க. உடனே சுந்தரம் அதை ஏற்றுக்க மாட்டாரு. என்ன பண்ணி காசு கொடுத்து என் பக்கம் திருப்பி விடுறியா அவங்கள அப்படின்னு சொல்ல, நான் ஏன் திருப்பி விட போகிறேன், என்கிட்ட காசே இல்லையே, நான் ஏன் காசு கொடுக்க போகிறேன்னு சொல்லவும், அவங்க அன்றைக்கி சொன்னாங்க நீ தான் பண்ணு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணு சொல்கிறாங்க, எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க, உடனே அந்த இடத்துல அந்த 2 பேர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஐயா, நீங்கள் என்கிட்ட பேசின ரெக்கார்டு, நீங்கள் எனக்கு பணம் போட்டு விட்டது எல்லாமே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து காட்டுறாங்க. காட்டணும் தான் தெரியுது. அப்போது எல்லாத்தையும் பண்ண சுந்தரம் தான் வந்து எல்லாருக்குமே புரிய வருது. உடனே சுந்தரம் செம்மையாக பயப்படுறாரு. இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் போய் சொன்னீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லுவோம், நீங்கள் எங்களை எங்கே வேணும் கொண்டு போங்க, உண்மை இதுதான், எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்கள் படம் சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வருது சுந்தரம் தான் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே பவானி செம்ம கடுப்பாடுறாங்க, என்னங்க இதெல்லாம் அப்படி கேட்க, சுந்தரம் நம்ம கைக்குள்ள மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசணும் அப்படியே நிற்கிறாரு. ஜெயாவை பார்த்து பொண்ணு கேட்குறாங்க, இப்பயாச்சும் உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து பாருங்கள், கண்ணை மூடியே வைக்காதீங்க, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு உங்கள் மருமகன்னு சொல்லி எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, ஆனால் உங்கள் மருமக தான் இன்றைக்கி உங்களை அசிங்கப்படுத்திருக்காரு இப்படி எல்லாரும் முன்னாடியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்க ஜெயா ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சக்தி முன்னே வந்துட்டாரு. என்னக்கா உன் புருஷனுக்கு அன்றைக்கி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன் பார்த்தியா, இப்போது என் பொண்டாட்டி சொந்தெல்லாம் உண்மையாயிடுச்சா, எல்லாத்துக்காரும் உன் புருஷன் தான்க்கா, எனக்கு அப்போவே தெரியும் மாமா மேலே சந்தேகம் இருந்துச்சு சொல்லிட்டு, சி இவெல்லாம் மாமா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல. பவானி அழுகுறாங்க. எல்லாரும் முடியும் இப்படிங்களா அசிங்கப்படுத்திட்டீங்களேங்க, அப்பா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வீட்டோட வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு ஜெயா சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ வீட்டோட வெளியே அனுப்புறீங்க, என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு மருமகன் அவர் எங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா அத்தை, உங்கள் வீட்டு மருமகன்னா
என்ன தப்பு பண்ணாலும் வீட்டோட வெளியே போகக்கூடாது. ஆனால் என்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணாக இருந்தால் தலையில் நல்லா மிளகா அடிச்சிருக்கீங்க அப்படி தானே? சி என்ன ஒரு மாண்ட குடும்பமாக இருக்குது இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி சக்தியை பார்த்து பொண்ணி சொல்கிறாங்க. சக்தி ஒன்று, என்னம்மா என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்போது என் பொண்டாட்டி நீ பண்ணப்போ தப்புன்னு தெரிஞ்சது, இன்றைக்கி இந்த வீட்டு மருமக பண்ணால் சரினாகுதா அப்படின்னு சொல்லுவோம். பவானி ஒன்று, சக்தி நான் சொல்கிறேன்டா, இனிமேல் இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஒன்று அவர் வீட்டோட வெளியே அனுப்புங்க, இல்லைன்னா நான் வெளியே போடுறான்னு சொல்லுவோம். பொண்ணி ஒன்று, யாரும் வீட்டோட வெளியே போவேனா, நான் என் மேலே தப்புன்னு நிரூபிச்சிட்டேன், நான் போகிறேன் வீட்டோட வெளியே அப்படின்னு சொல்லி பொண்ணி கிளம்புறாங்க. ஒன்று சந்திரசேகர் சொல்கிறாரு, ஜெயா இங்கே பாரு, நீ பண்ண தப்பு, நீ இப்போது பொண்ணிட்ட மன்னிப்பு கேட்டு நீ இந்த வீட்டில் பொண்ணியை மருமகளை ஏற்றுக்கிட்டு உன் மருமகன் பண்ண தப்புக்கு இன்னும் தண்டனை கொடுக்கும்போது நீயே முடிவு பண்ணு. இல்லை அப்படின்னா நான் இப்போயே போலீஸ் கால் பண்ணி சுந்தரத்தை பிடிச்சி போலீஸை கொடுத்துருவேன்னு சொல்லவும், சுந்தரத்துக்கு அல்ல என்ன பண்ணுறது தெரில. ஜெயா உடனே தந்துன்னு முடிக்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை பண்ண தப்பு தான், அதுக்காக அவர் வீட்டு வழியாக அமிச்சிட்டா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நேரத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பொண்ணியை பார்த்து, பொண்ணி பண்ணதுக்கு பொண்ணிக்கு நான் பண்ண எல்லா துரோகத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பொண்ணு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கட்டும், சுந்தரத்துக்கு நானே ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணு அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது மாமா, என்ன இந்த வீட்டில் எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சந்திரசேகரன் சொல்கிறாரு, இங்கே பாரு பொண்ணி, உன்னை இந்த வீட்டில் அசிங்கப்படுத்தினாங்க தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அவங்கள பார்த்து பயந்து ஓடக்கூடாது, அவங்க முன்னாடியே நீ கெத்தாக வாழ்ந்து காட்டணும். ஐயோ நாம் நினச்சது நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உன்னை பார்த்து அப்படியே கூனிக்கு குறுகி அந்த துரோகத்தால் அவங்க சாகணும், அப்படி வாழ்ந்து காட்டணும் பொண்ணி, அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொன்ன உடனே பொண்ணி தனது மனசை மாற்றிக்கிறாங்க. சரி மாமா, உங்களுக்காக நான் அந்த வீட்டில் வாழ்கிறேன், அதுக்காகலாம் என்னால் உடனே எல்லாரையும் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி ஒன்றே, பொண்ணி நீ என்னை மன்னிக்கவே வேணாம், இந்த வீட்டில் நீ இருந்தாலே போதும், உனக்கு என்றைக்கு என்ன மன்னிக்கணும்னு தோண்டோ அன்றைக்கி என்ன மன்னிச்சுக்கோ, இந்த வீட்டில் மட்டும் இரு பொண்ணின்னு சொல்லி சக்தி ஒன்றே கெஞ்சி அழுகுறாங்க. உடனே பொண்ணி தனது முடிவை மாற்றிக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க.